ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரோபோட் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் வந்து இதில் கற்றுக்குவீங்க. அதே மாதிரி மிஷினோட மதர் டங்கில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் பற்றி ஒரு கேண்டிடேட் இதில் கற்றுக்குவீங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸ் லைக் C++ இதெல்லாமே ரொம்பவே டெப்த்தாகவும் கற்றுக்குவீங்க. இந்த கோர்ஸ் பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அண்ட் இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருது. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயருக்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் வந்து கண்டிப்பாக 12th எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதுவும் ரெகக்னைஸ்டு போர்டில் பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். லைக் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும். இதுதான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அடுத்ததாக இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ நிறையா சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 1ல் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் லேப், ப்ரோக்ராமிங் இன் C லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் இன் C language lab, playing with big data, open source and open standard communication அதுக்கப்புறம் செமினல் ஈவெண்ட் இன் குளோபல் ஹிஸ்ட்ரின்னு இந்த மாதிரி எல்லாமே வரும். செமஸ்டர் 2ல் மேத்தமெட்டிக்ஸ் 2, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் லேப், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வித் C, டேட்டா ஸ்ட்ரக்சர் லேப், டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு IT அண்ட் cloud இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேண்ட்ஸ்கேப், கம்யூனிகேஷன் WKSP 1.2, கம்யூனிகேஷன் WKSP 1.2 லேப், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், அப்ரிஷியேட்டிங் ஆர்ட் ஃபண்டமெண்டல்ஸ்னு இது எல்லாமே வரும். செமஸ்டர் 3ல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் லேப், வெப் டெக்னாலஜிஸ் அதிலே லேபும் இருக்குது. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான், இன்ட்ரடக்ஷன் டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கம்யூனிகேஷன் WKSP 2.0 அதிலே லேபும் இருக்குது. செக்யூரிங் டிஜிட்டல் அசெட், இன்ட்ரடக்ஷன் டு அப்ளைட் சைக்காலஜின்னு இது எல்லாமே வரும். செமஸ்டர் 4ல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் லேப், இன்ட்ரடக்ஷன் டு ஜாவா அண்ட் OOPS, introduction to Java and OOPS lab, applied statistical analysis for AI and ML, current topics in AI and ML, database management system and modeling, database management systems and data modeling lab, impact of media on society இது எல்லாமே வரும். செமஸ்டர் 5ல் formal languages and automated theory, mobile application developmentலேயே லேப் இருக்குது. algorithms for intelligent system, current topics in AI and ML, software engineering and product மேனேஜ்மெண்ட், அப்புறம் மைனர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். மைனர் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 6ல் ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் பற்றி படிப்பீங்க. இன்ட்ரடக்ஷன் டு மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மைனர் சப்ஜெக்ட் 2 இருக்கும். அடுத்து மைனர் சப்ஜெக்ட் 3 அவைலபிளாக இருக்கும். டிசைன் திங்கிங், கம்யூனிகேஷன், மைனர் ப்ராஜெக்ட்ஸ் 2 இது எல்லாமே வரும். செமஸ்டர் 7ல் ப்ரோக்ராம் எலெக்டிவ், வெப் டெக்னாலஜிஸ், மேஜர் ப்ராஜெக்ட் இருக்கும். காம்ப்ரஹென்சிவ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் இது எல்லாமே கற்று தருவாங்க. இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஓப்பன் எலெக்டிவ் 3, CTS 5 கேம்பஸ் டு கார்ப்பரேட், இன்ட்ரடக்ஷன் டு டீப் லேர்னிங்னு இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் செமஸ்டர் 8ல் மேஜர் ப்ராஜெக்ட் செகண்ட் இருக்கும். ப்ரோக்ராம் எலெக்டிவ் 5, ப்ரோக்ராம் எலெக்டிவ் 6, ஓப்பன் எலெக்டிவ் 4, யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூ அண்ட் எத்திக்ஸ் இதெல்லாம் கற்றுக்குவீங்க. ரோபோட்டிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்னு இது எல்லாமே இந்த கோர்ஸில் இருக்குங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆவரேஜான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்கில் இருந்து 1.5 லேக்ஸ் வரைக்குமே வந்து பெர் ஆனம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். நாம் போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ இந்த கோர்ஸை முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், டேட்டா இன்ஜினியர் ஆகலாம், பிரின்சிபல் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர் ஆகலாம். ஆவரேஜான ஸ்டார்டிங் சேலரி நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 10 லேக்ஸ் பெர் ஆனமில் இருந்து 15 லேக்ஸ் பெர் ஆனம் வரைக்குமே தாராளமாக கிடைக்குங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தான். நாம் போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து சேலரிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலோ அல்லது இந்த கோர்ஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸில் வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.